இந்த ரேணுக்கா வரை என் பிள்ளை என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரில. அப்பயே தலைப்பாடா வச்சுக்கினேன், போவாதடா போவாதடான்னு. எங்கே என் பேச்சு கேட்டான்? எந்த ரோட்டில் எந்த தெருமுக்கில் உத வாங்கி வந்தானோ இன்னும் ஆளை காணும். போய் ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணின்னு ரோடெல்லாம் அசிங்கப்பட்டு வந்து நிற்கேன். எங்கே இந்த வீட்டில் ஒரு கேள்வி ஒன்று இருக்குமே, யாரையா காணோம்? அதுதான் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலான்னு வந்து நிற்கேன் வேகமா. இப்படி ஒரு புள்ளைய பெத்தி என் தலை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உயிரெத்து நிற்கீங்கன்னு எங்கே ஆளை காணோம்? வரேன் தெரிஞ்சுன்னு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிச்சா? மா பாட்டி எங்கம்மா? நானும் அதாண்டி தேடி நிற்கேன். உயிரோட இருக்குதா இல்லை அச்சிக்கிச்சு கொண்டு போட்டானா என்னன்னு தெரியல. வா போய் பார்க்கலாம். அத்தை அத்தை, ஏன் அம்மா இப்படி ஓடுறாங்க தெரியலையே. சியானா பாட்டி நீங்க எங்க இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான் வந்தோம். நீ மட்டும் நிற்க, அம்மா எங்க? அம்மா இப்பதான் இந்த பக்கம் ஓடுனாங்க. என்னது ஓடினாலா? ஆமா. ஏன் இந்த பக்கம் போனா? உங்களை அப்பா கொண்டுட்டாரன்னு பார்க்க போயிருக்காங்க. என்னது என்ன கொண்டுட்டாங்கன்னு பார்க்க போனாலா? ஆமா. உங்க ஆத்தாளுக்கு இந்த ஆசை வேற இருக்குதா? எங்க இங்க அந்த கேள்வி காணோம். இங்கதான் இருக்கா? அத்தை இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நான் போய் உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். நான் எங்க போறேன்? இங்க தான் ரூம் உள்ள இருந்தேன். ஒரு ரூம்ல இருந்தீங்களா? நான் போய் சமையல் கட்டில பாத்துட்டு வந்தேன். ஆமா, என் புள்ள எங்க? இத்தனை நாள் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம். எங்களை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காதீங்க. உங்க புள்ள எங்கன்னு மட்டும் கரெக்டா கேளுங்க. என்ன அவனும் உங்களை தேடி தானே வந்தான், எங்க அவன்? வந்துதான் இருக்காரு. ஏண்டி புள்ள கிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன்? நானும் அதை சொல்லிட்டு போனேன். இங்கே இரு பாட்டி உள்ள இருக்காங்களா பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அப்படியா சொன்ன நீ? பின்ன வேற என்ன சொன்னா? அதை வேற நான் என் வாயில சொல்லணுமா? மரத்துக்குள்ள போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏண்டி நான் நடி சொன்ன பாட்டி கிட்ட, மா நீங்க தானே பாட்டி உயிரோட இருக்கா இல்ல அப்பா போட்டு தள்ளிட்டாரன்னு பாத்துட்டாரன்னு சொல்லிட்டு போனீங்க. அதான் சொன்னேன். அப்ப நீ தப்பாம போந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டியா வரத்துக்குள்ள? அத்தை அது ஒண்ணும் இல்ல, சும்மா சொல்லிட்டு போனேன். உங்க புள்ள அவ்வளவு ஒருத்தலாம் இல்ல உங்களை போட்டு தள்ளுற அளவுக்கு. சரியா? இதை கனவு கண்ணுக்காதீங்க. அப்படியே பெரிய அப்படியே இதுன்னு அவர் ஒரு டம்மி பீஸ் தான். ஏதோ அந்த 4 நாள் சரக்கு வாங்கி குச்சி போட்டு உயின்னு சும்மா கத்தி நிற்காது. அவன் டம்மி பீஸ் தான் எனக்கு தெரியாதா? எங்க நீ எங்கன்னா அச்சிட்டு போற அவன் தான் நான் பயந்து உட்காந்துருந்தேன். நீ வந்து அவன் என்ன அச்சிட்டு போறான்னு இருந்தியா? அப்படியே அடிச்சு தள்ளிட்டாலும் அவரு. சரி அவன் வந்து அங்க சண்டை கிட்ட எதனா போட்டானே என்ன உங்க அக்கா வீட்டாண்ட? இல்ல இல்ல எங்க அக்கா வீட்டாண்ட வந்துட்டு அப்புறம் சியானா வெளில நின்னுந்தா பாருங்க. சொல்லாம கொள்ளாம அவளை மட்டும் இட்டுன்னு வந்துட்டு இருக்கிறாரு பஸ் ஏறி. ஐயோ. ஆமா. அப்புறம் நானும் அந்த குட்டி பாப்பாவும் பஸ் ஏறி பின்னாடியே வந்துட்டோம். அவனை இட்டுன்னு போன உனக்கு யாரையும் சொன்னா? எங்க அக்காவோட மாமியாரும் நாத்தனாரும் பாத்துருக்காங்க பஸ் ஏறத. அதான் வந்து சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அமைதியா விட்டுட்டேன். சரி எங்க அவன்? இதோ இங்கதான் டீ கடையில் தான் உட்காந்துருக்காரு. டீ குடிச்சிட்டு வரேன் போனாரு. நான் வந்துட்டு வீட்டுக்கு. சரி சரி சரி. சுபின் எங்க? சுபினுக்கு ஸ்கூல் திறக்க போறாங்களே, அதான் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஏதோ நோட்டு பேனா பென்சில்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால கடைக்கு போயிருக்கேன். அப்புறம் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக ஏதோ கொஞ்சம் சாட்டு கீட்லாம் வாங்கணுமா, அதெல்லாம் நான் வாங்கி வரமா நீங்க போங்க வீட்டுக்குன்னா சரின்ட்டு நானும் வந்துட்டேன். சரி சரி. ஊர்ல இருந்து நல்லா எடுத்துன்னு வந்தேன். எங்க பேக்குலாம் ஒன்னுத்தையும் காணா? பேக்ல உங்க பின்னாடி தான் இருக்கு பாருங்க அத்தை. சரி இரு, தண்ணி முன்னு வர உட்காருங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், இப்பதான் நான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன். ஜூஸா? என்ன ஜூஸ்? ரோஸ் மில்க் தான். ஏண்டி போய் போய் அதெல்லாம் குடிக்கிறேன்? எதனா பழம் ஜூஸா வாங்கி குடிக்க வேண்டியதானே? மாதுளம் பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சுன்னு. எங்க அதெல்லாம் விலை அதிகமா சொல்றாங்க. என்கிட்ட இருந்தது மீதி 20 ரூபாய் தான். அதனால ரோஸ் மில்க் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். சரி சரி. காப்பி தண்ணி எதனா போடவா? இருங்க இப்போதைக்கு எதுவும் வேணாம், அப்புறமா சாப்பிடலாம். எங்க அக்கா வேற ஊர்ல இருந்து முறுக்கு அது என்னமோ ஸ்வீட்லாம் வேற குத்து அனுப்பிச்சிருக்குது. அதுல வேற இருக்கு. காப்பிலாம் போடாதீங்க, அப்புறமா காப்பி குடிக்கலாம். சரி சரி. பசங்களுக்கு எடுத்து கொடு சாப்பிட்டோம். சரி தரேன். தீபாவளிக்கு சுட்டு அதிசெல்லாம் இப்பதான் குத்து அனுப்பிச்சதா உங்க அக்கா? தீபாவளிக்கு சுட்டு அதிசம் முறுக்கலாம் இல்ல, இப்ப புதுசா சுட்டுது. நேத்தோ முந்தா நேத்தோ எனக்கு குத்து அனுப்பத்துக்காகவே சுட்டுது. அப்படியா? பரவாயில்லையே. அப்புறம் புடவுல வேற எடுத்து குத்து இருக்கு. பசங்களுக்கு ட்ரெஸ் கிஸ் எல்லாம் காட்டுறேன் இருங்க. சரி சரி. எடுத்து எல்லாத்தையும் போ. சரி அந்த பேக் அவுத்து வச்சுட்டு வெளியில போயிட்டு தின்ன மேல கட்டை பை வச்சிருக்கேன் பாரு, எத்தனை அண்ணா. ஏண்டி குழந்தை எப்படி அவ்வளவு வெயிட் தூக்கின்னு வருவா? அத வெயிட்லாம் இல்ல அது. சரிம்மா எடுத்துன்னு வரேன். இந்த தோல்ல இருக்க பேக் முதல்ல கழட்டி வை. எவ்வளவு நேரம் மாட்டி நிப்பேதா? வெயிட்டா இல்ல, கழட்டி வை. சரிடி, நானும் அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இன்னத்துக்கு நீங்க எங்க கடைக்கு போறீங்க? வீட்டில் காய்கறிலாம் காலி ஆயிடுச்சுடி. 2 வெங்காயம் 2 தக்காளி தான் இருக்குது. நான் போயிட்டு காய்கறிலாம் வாங்கி வந்துடுறேன். இந்த கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் அது இதெல்லாம் மார்க்கெட் வரையும் போயிட்டு வரேன். ஏன் இத்தனை நாள் காய்கறி வாங்காம என்ன பண்ணிருந்தீங்க? வீட்டுல ஒரு காய்கறி கூட இல்லாம வச்சிருக்கீங்க. ஏண்டி இத்தனை நாள் நான் மட்டும் தானே இருந்தேன். அதனால எதுக்கு காய்கறிலாம் வாங்கின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அக்கா வீடு இருக்குல்ல பக்கத்தில், அங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அவங்க மருமக செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஆள் இல்லைன்னா இந்த மாதிரி வீடு வீடாக போய் சுற்றி வந்து நிற்கிங்க போல நீங்களும் உங்கள் பிள்ளையும். சரி சரி கத்தினே இரு, நான் போய் காய்கறி வாங்கி வந்துடுறேன். ஒரு கட்டை போய் ஒன்று குத்து அனுப்பு, காலி பண்ணி சீக்கிரம். சியானா கிட்ட கேள்வி கொழுப்பு பற்றியா பேசினே இருக்கேன். பாட்டு பையனுக்கு கொஞ்சம் வெளியே போய் அந்த பேக் சீக்கிரம் எடுத்துனா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம் உட்காந்து. போயிட்டு வந்து பசியாக எடுக்குதேன். சரிம்மா. பரவாயில்ல. நேற்று பெஞ்ச மழைக்கு சேரும் சகதியாகவும் இருக்கும்னு நினச்சேன். காஞ்சி தான் இருக்குது. காலையிலேருந்து வெயில் வச்சதுனால கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. இல்லைன்னா வழ குழ குழன்னு இருந்திருக்கும். எங்கன்னா வழிக்கு ஊந்திருப்பேன் துணி காய வரேன்னு. பூலாம் நிறைய பூத்து இருக்கு. இவங்களை பறிக்க சொன்னால் பறிக்கவே இல்லை போல. அப்படியே வேஸ்ட்டாக போகுது. ஒரு கிண்ணமாச்சு எடுத்துன்னு வந்திருக்கலாம், பறிச்சு போட்டு எடுத்துன்னு போயிருக்கலாம். அத்தை வேற பார்த்து திட்டுவாங்க, பூலாம் கூட பறிக்காமல் வச்சிருக்கீங்களான்னு.
இந்த கால் தொடக்கி துணி அலசி அப்பவே காய வைக்க சொன்னேன். தொட்டிலேயே போட்டு வச்சிருக்காளுங்க. இந்த ராணி இருக்காளே ஒரு வேலை உருப்படியே செய்ய மாட்டாமா. இதை வேற என்னைக்கு துவச்சு காய வைப்பான்னு தெரியல. இப்படிலாம் பண்ணா அந்த அத்தை கிட்ட திட்டு வாங்காம என்ன பண்ணுவா? சொல்ற பேச்சு இந்த பசங்களும் கேட்க மாட்டேங்குங்க, இவளுங்களும் கேட்க மாட்டாளுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சரி நம்ம திட்டு வாங்கி நிற்க வேண்டியதா இருக்குது இந்த வீட்டுல. கொஞ்ச நேரம் இப்படி உட்காரும், காலா வலிக்குது. சரி ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுன்னு காப்பி குடிச்சா எவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். சரி பசங்க என்ன வந்தா போட்டு எடுத்துட்டு வர சொல்லுவோம். இந்த மரத்துல சேர் வச்சதும் நல்லதுக்காக தான் போச்சு. இப்படி உட்காந்து காத்தோட்டமா காத்து வாங்கிறதுக்கு நல்லா இருக்கு. வீட்டு பின்னாடி யாரும் வர மாட்டாங்க. ஜாலியாக உட்காந்துக்கலாம் பாட்டு பாடிங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுன்னு குருவிங்க பாடுற சத்தத்தை கேட்டுன்னு எவ்வளோ அருமையாக இருக்கு. ஏம்மா, என் தனிமையை கெடுக்க வந்துட்டாளுங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விட மாட்டீங்களே, வந்துட்டு என்ன சொல்லு. மா அது ஒன்றும் இல்லைம்மா, சாயந்தரமா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறியா? எதுக்கு? எக்ஸாம் வேறு வருதுல்ல, படிக்கிறதுக்கு. ஏண்டி சாயந்தரம் உங்கள் அப்பா வேறு வீட்டில் இருப்பார் போலேடி, நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதனா ஒன்று சொல்லுமா, எதனா ஒன்று சொல்லு. கடைக்கு போயிருக்கா அது இதுன்னு சொல்லி சமாளியா, அப்புறம் அப்பா கிளம்பிடுவார் வீட்டிலேருந்து. அதெல்லாம் எதுவும் நீ போவானா, இரு வீட்லயே, என்னால சமாளிக்க முடியாதுமா. மாமா ப்ளீஸ்மா. இங்கே பாரு, வேணானா வேணாம், விட்டுட்டு வேலையை பாரு. மாமா ப்ளீஸ்மா. எங்கேயோ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. பத்தாவது உங்கள் பாட்டி வேறு வீட்டில் இருக்காங்க, யாரும் எங்கேயும் வெளியெல்லாம் போகல. நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் சொல்லு. அம்மா வேறு இப்படி கராராக பேசுகிறாங்களே, நம்ம எப்படி போகிறது வெளியே? அவர் வேறு இன்னைக்கு மீட் பண்ணலாம் வான்னு வேறு சொல்லியிருக்காரு. எப்படியோ ஒன்று அடம்பிடிச்சி போயிடணும். மாமா நான் போயிட்டு உடனே வந்துடுவேம்மா, ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேம்மா. இது 2 மணி நேரத்தில் அப்படி போய் என்ன படிப்போம் நீ சொல்லு. அது வீட்லேருந்து ஒழுங்காக படிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்லாம் அவகிட்ட தாம்மா இருக்குது, அதெல்லாம் பார்த்து தாம்மா படிக்க முடியும். ஏதோ அந்த ஃபோன் அனுப்பிச்சு விட சொல்லி படி. என்னோட எங்கள் அம்மா தெளிவாக இருக்காங்களே. நான் வேறு சாயந்தரமா கோயிலுக்கு வேறு போகிறேன். அப்புறம் வந்து போயிட்டு வந்தேன்னா என்ன வேறு நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க. உனக்கு வேறு நான் பதில் சொல்ல நிற்க முடியாது, புரியுதா? இரு வீட்லேருந்து வீட்டை பார்த்துக்கா. சரி அப்போ நானும் வரேன் கோயிலுக்கு. எக்ஸாமுக்கு படிக்கிறத விட்டு என் கூட கோயிலுக்கு வர போறியா? அடி வாங்குவேன், படி ஒழுங்கா. இல்லைம்மா, டக்குன்னு போயிட்டு வந்துடுவீங்களோ ஒரு 1/2 மணி நேரத்தில். நானும் போயிட்டு நல்லா எழுதி நல்லா பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு வேண்டின்னு வரேன். நல்லா படி, நல்ல மார்க் எடுப்பேன். உனக்கும் சேர்த்து நானே வேண்டின்னு வரேன். ஆமாம், யார் யார் போகிறீங்க கோயிலுக்கு? நானே, ராணி, அப்புறம் பெரிய பொண்ணு. அம்மா நீங்களும் போகிறீங்க, நானும் வரேம்மா. இங்க பாரு, உன்னை இட்டுன்னு போனா மோனி வரேன்னுவா, அவளை இட்டுன்னு போனா சதீஷ் சந்தியா வரேன்னுவாங்க. வீட்டுல இருக்க எல்லாரையெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது, நாங்களே போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். இந்த வீட்டுல இருந்து பசங்களாம் பாத்துக்கோ, படி, அப்புறம் பாட்டியை பாத்துக்கோ. மா எங்கேயுமே கூட்டு போவாதீங்க வெளியவே. நீ ஒன்றும் வர வேணாமா? ஏன்? நீ தானே நாளைக்கு எக்ஸாம் என்ன, படிக்கிற வேலையை பார். நான் படிச்சிடுவேன் அதெல்லாம். சரி இப்போ போய் படிக்கிறத விட்டு எதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்க தெரியலையே. சரி நீ கோயிலுக்கு இட்டுன்னு போறேன்னு சொன்னா நான் போய் இப்போ படிக்க ஆரம்பிச்சிடுவேன். சரி இட்டுன்னு போயிடுவேன், 10 நிமிஷத்துல தான் திரும்ப வந்துடும் வீட்டுக்கு. சரியா? போ, படிக்கிற வேலையை பாரு, இட்டுன்னு போறேன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தனியாக உட்கார விட மாட்டானுங்க இவங்க முன்னாடி. ஐயா கோயிலுக்கு போகிறோம், அங்கே வர சொல்லிடலாம். முதல்ல பேர் எனக்கு ஃபோன் பண்ணோம், என்னாச்சு ஏதாச்சும் நேரம் கேட்க மறந்தே போயிட்டேன். அவளாச்சும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணாலும் பார்த்தீங்களா? பத்திரமா நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துருந்தா போதும். மா எத்தனை மணிக்கு கிளம்பி இருக்கணும் கோயிலுக்கு? 6 மணிக்கு கிளம்புங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா. சொல்லு. ஐயா ஜாலி. முதல் விஷயமா அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் கோயிலாண்ட வர சொல்லி. சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. பாட்டு எவ்வளோ சூப்பராக வச்சிருக்காரு. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம். இன்னைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருந்தீங்களே, வரீங்களா இல்லையா? கண்டிப்பா வரேங்க மேடம். முன்னாடி சொல்லியிருந்தேன்ல பார்க்குக்கு வர சொல்லி. ஆமா மேடம், சொல்லுங்க மேடம். அங்கே வராதீங்க. பின்ன வேற எங்க வரணும்? உங்க வீட்டுக்கா? எங்கள் வீட்டுக்கு இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு. கோவிலுக்கா? என்ன திடீர்னு கோவிலுக்கு போறீங்க? எங்கள் அம்மா தான் சாமி கும்பிட போகலான்னு சொன்னாங்க. சரி நம்மளும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். சரி அப்போ ஓகே, கோவிலுக்கு வந்துடுறேன். சார் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, 6 மணிக்கெலாம் நாங்கள் கோயிலுக்கு போயிடுவோம். 10 நிமிஷம் தான் கோயிலில் இருப்போம், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வேலை இருக்கா, சீக்கிரமாக இட்டுன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா பார்க்க முடியாது, இப்பயே சொல்லிட்டேன். அதெல்லாம் நாங்க கரெக்டா ஷார்ப்பா இருப்போம். அது சரி. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? காரக்குழம்பு. சரி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நானும் அதே காரக்குழம்பு தான். எங்கள் வீட்டில் இந்த காரக்குழம்பு, ரசம், சாம்பார் இதை தவிர வேறு எதுவும் செய்யவே மாட்டாங்க புதுசாக. எங்க வீட்லயும் அதே கதை தான். மீனா, இந்த வரேம்மா. சீக்கிரம் உள்ள வா, கொசு கடையிலே நிக்கிற. எங்கள் அம்மா வேற கூப்பிட்றாங்க, நான் உள்ளே போகிறேன். பாய். 6 மணிக்கெலாம் வந்துருங்க மறக்காம. அது எப்படி நான் மறந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுறேன். நீ போ உள்ள. கொசு கடையில் நீ ஃபோன் பேச வேணாம், உள்ள போ. சரி பாய். ஹலோ. சொல்லுங்க. லவ் யூ. என்னது கேட்கல? ஆமா, உனக்கு கேட்காது. எனக்கு கேட்கல. சரியா, நான் அப்புறமா பண்ணுறேன். பாய். கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் நீ நடிப்ப, எனக்கு தெரியாதா? சரி வச்சுட்டா. இவன் வேற கோயிலுக்கு வேற வர சொல்றான். அவங்க அம்மா அவங்க சித்திலாம் இருப்பாங்களே, எப்படி பேசுறது? அவங்க வேற பாத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி தனியா வர வச்சு எப்படின்னா பேசிடுவோம் கொலக்கரையிலாவது. பார்த்தா என்ன பார்க்கட்டுமே, என்ன சொல்ற போறாங்க? சும்மா நம்மளும் அப்படி கோயிலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு பில்டப் கொடுத்துட வேண்டியதான். நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வருவான்னு கேட்கவே இல்லையே. கேட்டுனா நம்மளும் மேட்சிங்காக போட்டுன்னு போகலாம்.
எப்பதான் பாப்பன்னு இருக்கு. நம்ம போய் சீக்கிரம் ரெடி ஆகும். இப்போ கிளம்புனாதான் கோயிலுக்கு போக கரெக்டாக இருக்கும். போகும்போது ரோஸ் இல்லைன்னா மல்லிப்பூ எதனா வாங்கிக்கணும். அம்மாவையும் கேட்டு பார்ப்போம் கோயிலுக்கு வராங்களா நம்ம கூட. வரேன்னு சொன்னாங்களா, அவங்களும் கூட்டு போக வேண்டியதான். அப்புறம் நம்ம மட்டும் தனியாக போனால் எதனா டவுட் வந்துட்டு போகுது. தங்கச்சி வேற எனக்கு ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வந்துட்டால என்னன்னு தெரியலையே. நம்ம வேற இன்னும் வீட்டுக்குள்ளேயே போவோம் சீக்கிரம் போயிட்டு பார்ப்போம். ஊர்லேருந்து தங்கச்சி வந்திருந்தானா எப்படி இருந்தாலும் அம்மா எங்கன்னா வெளியே கூட்டின்னு போக சொல்லுவாங்க. 2 பேரையும் கோயிலுக்கு கூட்டின்னு போயிட வேண்டியதான். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும்.